குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொரட்டூர் மார்க்கெட் போகலாம், ஒரு குட்டி ஷாப்பிங். இன்றைக்கி என்ன லஞ்சு, என்ன வாங்கலான்றது ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். எந்த மார்க்கெட் போகலான்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. 2 மார்க்கெட் இருக்குது. இந்த குட்டியும் கூப்பிட்டு போகிறோம். இப்போது வெயிலில் குட்டி காஞ்சி கருவாட இடம். இட்ஸ் ஓகே, அதெல்லாம் பார்க்கட்டும். கிளம்பலாமா? கிளம்பலாம். மயூரி காரா பைக்கா? பைக்லேயே போய்ட்டோம். ஹாய். திரும்பினா என்ன திரும்ப சொன்னீங்கன்னா உங்கள் முடிவு பாருங்க, முடி பிடிச்சி இழுத்துன்னு இருக்கா. பாய் பாய் தானே சொல்கிற, எதுக்கு முடி பிடிச்சி இழுக்கிற? இல்லைன்னா அப்படிதான் நீ எடுத்து கொடுக்குற தானே. நானே எடுத்து கேட்டுக்க போகிறோம். போயிட்டா வீட்டு பக்கத்தில் தான் மார்க்கெட்டு. ஸோ ஹெல்மெட் போடல, மெயின் ரோடுக்கு போகல. பாப்பாவை கூப்பிட்டு போகிறதா தான் இருந்தது, பட் கூப்பிட்டு போகல. செம்ம வெயிலாக இருந்தது, பைக்கில் போகிறதுனால கூப்பிட்டு போகல. நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். எந்த மார்க்கெட்னா என்ன வாங்க போகிறோம்? ஃபிஷ்ஷா, சிக்கனா? சிக்கனு ரெண்டுமே தான். ஓகே. டைம் இப்போ ஆல்ரெடி 10:30 மணி ஆகிப்போச்சு. 10:30 ஆகிடுச்சு. ஆல்ரெடி லேட். நம்ம மார்க்கெட் கூட்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம செலக்ட் பண்ணி வாங்க முடியாது, இருக்கிறது தான் நம்ம வாங்கிக்கணும். ஓகே. மார்க்கெட் வந்துட்டு கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அங்கே இல்லைன்னா நெக்ஸ்ட் எங்கேப்பா? அங்கே கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அங்கே கண்டிப்பாக இருக்கும். அங்கே இல்லைன்னா நம்ம ரெட்டேரி தான் போகணும்னு நினைக்கிறேன். ரெட்டேரிலாம் போக முடியாது, ஏன்னா நம்மள்ட்ட ஹெல்மெட் இல்லை. ஹெல்மெட் இல்லை. இது போயிட்டு ஹெல்மெட் எடுத்துகிட்டு தான் போகணும். போகிறதா தான். செம வெயிலாக இருந்துச்சு. ஹைவேஸ் மாதிரி இருந்தது இந்த ரோடு பார்க்க. செம வெயில். நான் பேசுறது கூட கேட்குமான்னு தெரியல, காற்று. ஆனால் இது கொரட்டூர் சப்வே நல்லா இருக்குது பார்க்க. எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ்ஷு, மட்டன் எல்லாமே இருக்கும். இந்த கடையில் தான் வாங்க போகிறோன்னு நினைக்கிறேன். இங்கே சிக்கன், மட்டன் இருக்குது. பார்ப்போம். நண்டு இருக்குது. மம்மிக்கு நண்டு செய்ய தெரியுமா? மம்மிக்கு செய்ய தெரியும், ஆனால் மம்மி இப்போ கேட்டது ஜிலேபி தான். வா அப்படியே போய் லைனாக பார்த்துட்டு போவோம். ஜிலேபி மீன் இல்லை, நம்ம கேட்ட ஜிலேபி மீன் இல்லைங்க. ஸோ நம்ம அடுத்து இருக்கிற கடைக்கெலாம் போய் பார்ப்போம். நண்டு இருந்துச்சு, பட் இந்த வெயிலில் நண்டு சாப்பிட்டா அவ்வளோதான். ஸோ நம்ம ஆல்ரெடி ஹீட்டு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு ஷாப்ஸ் போவோம். நாங்கள் எங்கேயுமே ஜிலேபி இல்லை. ஜிலேபி 1 கிலோவா? மம்மிக்கு ஃபோன் பண்ணு. இதில் தான் பண்ணணும். இதெல்லாம் சாப்பிடுவாங்களாக்கா? ஒன்றரை கிலோ கூட போடுங்களா? மீன் கம்மியாக இருக்குது.
வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போகலாமா? நெக்ஸ்ட்டு சிக்கன் வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் கடை. கொஞ்சம் வெஜிடபிள்ஸ். தக்காளி ஒரே தக்காளியான்னு அங்கே இருக்கிற கஸ்டமர்கிட்டே கேட்டாரு. என்ன பண்ணுறது? காலை கிலோ போடு. 235மா, இது ஒரு 30. 25 சரி. ஒரு 20 போடுங்க. எவ்வளவு? 20. சாப்பிடல காலை, ரொம்ப பசிச்சது. சரின்னு ஜூஸ் குடிக்க வந்தோம். டீ கடை சமராஷ். அவர் ஒரு அத்திப்பழ ஜூஸ் குடித்தார். நான் ஆஸ் யூஷுவல் சாக்லேட் மில்க் ஷேக் ஐஸ்கிரீமோடு சாப்பிட்டேன். நல்லா இருந்ததுப்பா டேஸ்ட்டு. ஃபிஷ் வாங்கியாச்சு, வெஜிடபிள்ஸ் வாங்கியாச்சு. இன்னும் சிக்கன் மட்டும் வாங்கணும். அது போகிற வழியில் வாங்கிக்கலாம். செம்ம வெயிலாக இருக்குது. உங்கள் வீட்டில் எல்லாம் என்ன செஞ்சீங்கன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வரும்போதே பார்த்தாங்க. எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிக்கலான்னு பார்த்தேன். 300 கிராமா? அதுதான் 300 ரூபான்னு சொல்லிட்டு. ஓகே. ஏன்னா அரை கிலோ வாங்கி சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமல் வேஸ்ட். எல்லாம் வாங்கியாச்சு, வீட்டுக்கும் வந்தாச்சு. இருந்தாருன்னா விளையாடிட்டு இருக்கா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கதவுலாம் திறந்துருக்கு. நிறைய சாப்பிட்ருக்கேன், ஆனாலும் நான் சாப்பிட்டது பத்தலை, இன்னும் சாப்பிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு எங்களோட லஞ்சு. சாரி முடிச்சிட்டாரு. இல்லை நான் மறுபடியும் எல்லா போட்டு அழிங்க, முதல்லேருந்து கூடு போடுங்க. நல்லா இருந்தது. வறுத்து மீன் குழம்பு, மீன் ஃப்ரையு, சிக்கன் கிரேவி, எக் ஆம்லெட்டு, ரசம். பாய்லர் இல்லை, இது நாட்டுக்கோழி எக். இது ஓகேவா? அதுதான் சாப்பிடணும். அது வந்து கையெடுத்து. ஸோ தரமாக இருந்தது. அப்படியே இந்த மாதிரி அடிஷ்னலாக எப்போவுமே 2 வாயா 4 வாய் வாங்கிக்கிட்டேன் அவர்கிட்ட. சூப்பராக இருந்தது. எக்கச்சக்கமாக நான் வந்து அதாவது ஊட்டி உன்னை தான் கெடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், ஸ்கின் நான் அலர்ஜி. வந்துட்டு ஃபிஷ்ஷே சாப்பிடக்கூடாது. ஆனால் டேஸ்ட் வறுத்தாக இருந்ததுனால அவர் ஊட்டி விட்டார். சாப்பிட்டேன். வறுத்து டேஸ்ட் வந்து வறுத்தாக இருந்துச்சு. என் மாமியார் வந்து செம்மையாக சமைச்சிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப லவ்வோட ஆசையாக எங்களுக்காக சமைப்பாங்க. இவன் வந்து சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். நான் ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுவேன். அது கூட பண்ண மாட்டா. நான் சொல்லிடுறேன், இவ வந்து குக்கிங் வந்து ஒரு ஹாபி. அவங்களுக்கு வந்து குக்கிங் வந்து வே ஆஃப் ஷோயிங் ஹர் லவ். ஸோ சூப்பராக செய்வாங்க சமையல். நான்வெஜ்லாம் வறுத்தாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்குலாம் வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். வெஜ்ஜு பிடிக்காது உங்களுக்கு? எனக்கு சாப்பிடவே வெஜ்ஜு பிடிக்காது, அதனால எனக்கும் பிடிக்காது. அது என்னமோ தெரியல, உடம்பு செட் ஆக மாட்டேங்குது. நம்ம அண்ணன், எனக்கு ஒரு அண்ணன், அதாவது அவர் என்னோட இன்ஸ்பிரேஷன். யாரு? வெஜ்ஜு சாப்பிட்டா என்னன்னு தெரில, அது வாந்தி வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி செய்யும். மாமாவா? அது செட் ஆகாது. இல்ல அது அப்படியே வாந்தி வந்துருங்க. ஏன் சொல்லுங்க கிருஷ்ணா மாமா. நான் வந்து நீ என்ன சாப்பிட்ட, எப்படி சாப்பிட்டன்றதெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்லு. ஏன் சொன்னா மூக்குல இருந்து ஊத்திக்கிட்டே இருக்கு. காலைல சாக்லேட் மில்க் ஷேக் ஃபோட்டோ முன்னாடியே போட்டல இந்த வீடியோல, அட்டாச் பண்ணணும். இன்னும் பண்ணலையா? சாக்லேட் மில்க் வித் ஐஸ்கிரீம், அது வேற. ஆல்ரெடி மூக்கில் ஏசி வேற ஓடிக்கிட்டே இருக்கு.
எனக்கும் ஊற்றின்னு தான் இருக்குது. பட் நான் வந்து காரமாக சாப்பிட்ருக்கேன். ஸோ இப்படிதான் எங்களோட சண்டே போச்சு. உங்கள் வீட்டில் என்ன சமையல், என்ன பண்ணீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.